நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா 16 கண் பாலம். இப்போ வந்து நான் ஒகேனக்கலுக்கு வந்து கூகுளில் மேப் போட்டிருக்கேன். இங்கே 73 கிலோமீட்டர் காட்டுது. அண்ட் இங்கேருந்து இதே ரோட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணலாம். 1:29 PM ரீச் ஆகிடலாம். ஐ திங்க் எதுவும் பிரேக் தேவையில்ல. ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே போகலாம். மேட்டூர் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 வே காட்டுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவர் பார்த்தோம் இல்லையா அங்கே. ஸோ அதுலேருந்து போனால் மாதேஸ்வரம் மலை. அது வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது, நம்ம வந்து கர்நாடகா போயிடுவோம். கர்நாடகாவில் வந்து மாதேஸ்வரம் மலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் போனோம்னா அது வந்து ஒகேனக்கல். அது வந்து கர்நாடகா சைடு. ஸோ நான் மேட்டூர்லேருந்து நம்ம தமிழ்நாடு சைடு ஒகேனக்கல் போகணும் அப்படின்னா பெண்ணாகரம்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்தோம். இப்போ டுவர்ட்ஸ் பெண்ணாகரம் போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ். ஒன்ஸ் நம்ம பெண்ணாகரம் ரீச் ஆகிட்டோம்னா அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ போய் பார்த்துருவோம் எப்படி வாட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம ரைட் எடுத்து போயிட்டு அங்கே எல்லாமே இருக்கும். எல்லா ஸ்பாட்டுமே அங்கே பார்த்துக்கலாம். ஓ, ஷாப்பிங். இவ்வளோ பெரிய டெடி கடைலாம் பார்த்து இவ்வளோ தண்ணி முன்னாடி இருக்கு. நான் இப்ப போட்டிங் போறேன். எங்கடா? அந்த ஒகேனக்கல். பரிசல், அது பேரு பரிசல்ல போறோம். சரி, எதுவும் ஒண்ணு. மறுபடி ஆர் யூ ரெடி? அங்க போயிட்டு பண்ணிக்கிட்டே அந்த எண்டு போ. நீங்க அப்படி பக்கத்துல பாப்பா பாப்பா. எப்படி ஜாலியா வந்தீங்களோ அதே மாதிரி நீங்க ஜாலியா இருங்க. அது ஒண்ணும் பிடிக்காது. எப்படி இருக்கு பாரு.
இல்லையா இதுல? இது போயிட்டு வரதுக்கு கவர்மெண்ட் பின்னாடியே போயிட்டு வரணும், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக போயிட்டு வரணும் 2 மணி நேரம் ஆகும். பாருங்க எத்தனை படகு போகுது, இங்கிருந்தே பார்த்தா தெரியாது. கீழே வரலையும் போயிட்டு வரலாம் லேட் ஆகுங்க. பயத்தை ஃபேஸ்ல வச்சிருக்கான். யூ டோன்ட் வரி சிவ். ஏன்னா எப்பயும் நீங்க பார்க்க முடியாது இந்த ஏரியா. சரிங்க. ஏன்னா இந்த மாதிரி சீசன் தான் பார்க்க முடியும். ஏன்னா மேட்டூர் டேம் பேக் வாட்டர் இருக்கு, அதனால தாங்க இந்த ரூட்ல போகுது. இல்லைனாக்கா நீங்க ஒரே வழியில போயிட்டு தான் ஒரே வழியில் வர படகு. அது வந்து ரெகுலரா போறது வந்து அது வேற ரூட்டுங்க. 120 அடி டேம் மூடிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு வருங்க. இப்போ 120 இருக்குங்க. ஆமாங்க, பாருங்க அந்த கல்லுல போட்டுருக்கான் பாருங்க. 120 அடி. 120 அடி மூடிடுச்சு. அதனால இங்க நிக்குதுங்க தண்ணி. ஆமாங்க, கடல் மாதிரி நிக்கும். சரி சரி. நாங்களும் 35 வருஷமா இதை ஓட்டுறோங்க. ஓகே, 5 வருஷம் ஆகுது இந்த மாதிரி நின்னுங்க. சரி சரிங்க. வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பரிசல்ல போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஒகேனக்கல். அண்ட் வந்து கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கு. இங்க போட்டு போட முடியாதுமா, படகு தான் போட முடியும். இங்க போட முடியாது, இந்த தண்ணி இப்படியே இருக்காதுங்க. மேட்டூர் டேம் திறந்துட்டு அது வந்து டை ஆயிடுங்க. சரி சரி. தண்ணி ரன்னிங் வாட்டர் ஆயிடும். போகிட்டே இருக்கும். ஆமாங்க, ஒரு 10 அடிக்குள்ள தாங்க ஆறு இருக்கு. எக்ஸ்ட்ரா பெருசா இருக்காதுங்களா? இருக்காதுங்க. இது ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி தான். ஆமாங்க, காவேரி ஆத்து பரவாயில்ல. இதுதான் அந்த தொங்கு பிரிட்ஜ். ஆமாங்க, தொங்கு பாலம். இதே மாதிரி வந்து இது வந்து கால்பாக ஆறுங்க. அந்த முழுபாக ஆறு அந்த பக்கம் இருக்கு, கன்னடா பார்டர். மழை வந்ததுனால இதுல என்ன வருது நிறைய. இது வந்து குளிக்கிற அருவி. ஓகே ஓகே, குளிக்கிற அருவிங்க. சரி சரி. தண்ணி கம்மியானா விடுவாங்க. சரி சரி. இது நீ ஓடுறதுனால அப்படியே மெதுவா போயிருங்க. தண்ணி ரன்னிங் வாட்டர் இப்படி போகுது தண்ணி. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த பரிசல் போட்டிங்ல. பட் ஐயா வந்து எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபா கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. ஸோ அதனால அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப லாங் போகல,
ஜஸ்ட் ஒரு ½ ட்ராவல் மட்டும் பக்கமாக ஒரு 2 ஃபால்ஸ் மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக உள்ளெல்லாம் போயிட்டு அந்த பெரிய ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது கண்டிப்பாக 2 hours எடுத்துக்குமா. ஸோ இப்போ அது போகலை. லைட்டாக மழை வேற தூருது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்கு. அது கடைங்க. கோல்டிஸ், பிஸ்கட்டு, லேஸு எல்லாம் கடை வியாபாரங்க. அப்போ இது வந்து டேம்குள்ள ஷாப்பிங், தண்ணிக்குள்ள. ஆமாங்க ஷாப்பிங். ஆமாங்க, பண்ணிடலாம். இதெல்லாம் நிறைய செடி இருக்குங்க, எல்லாம் மூடிட்டு இருக்கு. ஓ சரி சரிங்க. நிறைய போகுது இல்லைங்க. தண்ணி நிறைய இல்லை, தேங்கி நிக்குது. ஓ சரி சரிங்க. ரெட்டனாய் நிக்குதுங்க. இப்போ ரன்னிங் ஆட்டம் இருந்தால் அது போயிடுங்க, 10 நிமிஷம் ஓடி போகும் போடுங்க. ஓகே ஓகே. வெள்ளை சார் கொடுங்க சார், கொடுங்க சார். பிஸ்கெட்டு, சிப்ஸ், லேசர் தரல குழந்தைகளுக்குண்ணா. என்ன கலர் வேணும் சார்? ஆரஞ்சு ரெண்டு. இங்க இல்லைங்க. ஓ இப்போதான் அந்த தூர்லுங்க. சரி சரிங்க. இது கொஞ்ச நேரம் தூர்ல வரும், நின்றும். ஓகே ஓகே. இங்கெல்லாம் தொடர்ந்து பெய்யாதுங்க. இது வந்து ஆறு பகுதிங்க. சரி கடல் பகுதியா இருந்தா நீங்க தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கும். மரம் வளர்ந்துருக்கு. ஓகே, அது பாக்குறதுக்கு அப்படியே பாம்பாட்டவே இருக்கு. ஓ அப்ப இங்க தண்ணி 120க்கு வந்தா 120 அடி. 120 அடி டேம் வந்து அப்பதான் ஃபுல்லா ஆயிடுச்சு கணக்கு. சரி சரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ மா தூக்கியற மாதிரி இருக்கா? நாங்க இப்ப பரிசல் டிராவல் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். இங்க பக்கத்துலயே ஒரு crocodile பார்க் இருக்கு, லைக் முதல்ல பண்ணேன். ஸோ அங்க வந்து இப்ப நம்ம போய் பார்க்கலான் இருக்கோம். அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், 900 மீட்டர் தான் காட்டுது. கொஞ்சம் சுத்தி கித்தி வந்துடுது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம் crocodile பார்க்குக்கு. அண்ட் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்க வந்து பார்க்கிங் செப்பரேட்டா கிடையாது, கார் பார்க்கிங். ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் கேப் கிடைச்சிங்கன்னா அங்க நிறுத்திட்டு போயிட்டு பார்க்கலாம். நம்மளோட ரைட் சைட்ல crocodile பார்க். நேரா லெஃப்டா? இங்க பாருங்க அம்மா, இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் இருக்கு. ஆமா, இது அழகா இருக்கு. ஐயோ இவ்வளோ பக்கத்துல நம்ம பார்க்க முடியுமா crocodile? 1 feet கிட்டத்தட்ட 1 அடி வித்தியாசத்துல நம்ம பார்த்துருக்கோம் crocodile. இங்க நின்று ஓகே, நல்லா இருக்கு. அமராவதி crocodile பார்க் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. அது வந்து ரொம்ப பெருசு. இது அதோட சைஸ் இல்லை, பட் நிறையா crocodiles இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட்லாஸ் வந்து முதல்ல பண்ணையும் பார்த்தாச்சு. அண்ட் தென் அவ்வளோதான் இங்கே இருக்கிற பிளேசஸ். இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் லஞ்ச் சாப்பிடல, ஏன்னா வந்துட்டு மார்னிங்கே கொஞ்சம் டிலே பண்ணி சாப்பிட்டதுனால இப்போ சாப்பிடல. அங்கங்கே ஃபிஷ் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா 1 டே நல்லா வெல் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஒரு எக்கானமி, ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டுன்னே இது சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உள்ள நாங்கள் வந்து அந்த பரிசலில் போகணும் இல்லையா? ஸோ இது வந்து பெர் ஹெட்டுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு பரிசலுக்கு மட்டும் நம்ம பே பண்ணும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பரிசலுக்கு வந்து 750.